தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களை பாலால் கழுவி எங்களது வட்ட அடையால் நீர் துடைத்து தங்களுடைய தேவிமார்கள் அனைவருமே தங்களுடைய பாதார விந்த மலர்களை ஆதாரமாக பணிகிறோம் சுவாமி. கணவனே கண்கண்டு தெய்வம் என்று சொல்லி தற்போதைய மங்கைகளெல்லாம் காலையும் மாலையும் இந்த கணவனுடைய பாதம் எடுத்ததால தேவி இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகில் மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழ்ந்திருப்பீர்கள். என்று சொன்னால் மையகத்தில் கோடான கோடி வாழ்ந்திருப்போம். இருந்தாலும் அரண்மனையிலே இருந்த தேவிமார்களை அது சீக்கிரமாக 1000 தாதிமார்களுக்கு வரவழைத்தீர் அல்லவா? அப்படியா? என்ன காரணம், எதற்காக? அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் இருந்து தாதிமார்களை அரண்மனையில் இருந்து தேவிமார்களை 1000
தாதிமார்களை விட்டு அதிவிரைவாக அழைத்ததோ காரணம் என்ன சுவாமி? உங்களை எதற்காக அழைத்தேன்? கண்ணே தேவி, நமக்கோ நீண்ட ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. உண்மைதான். அதனால தேவலோகத்திலே இன்றைக்கு தேவசபை அழைக்கிறார்கள். அதனால தேவசபை போக போறேன். அதை உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். தேவசபை போறீங்களா? ஆமாடி. அப்படி தேவசபை போவதாக இருந்தாலும் மனைவியாகப்பட்டவன் நான் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? என்ன வார்த்தை? மன்னா மன்னா, நீ போகாதே. மன்னா, வேணாம் ஐயா. ஐயா. எங்கடா போயிட்டாவே? எங்கடா போயிட்டானே? ஏங்க? ஏய்யா. ஏய்யா. ஏண்டி? நான் தேவசபை போறேன்னு சொல்றேன். ஏண்டி வேண்டாங்கற? என்ன புகட்ட மனுஷா? ஏண்டி போவாடா? போயா வாட்ட. ஏண்டி போவாடா? ஏண்டி போயா வாட்ட. உனக்கு நான் உட்கார்ந்து ஊம்புவா கொடுக்குறாங்க எந்திரி. ஏடா கேன புண்ட. ஏண்டி போவாண்டாங்கற? ஓடி எங்க சொல்றா. அங்க வீடு வா ஊரு மேல. அங்கடி வசந்தா கடத்து ஆயா. என்னங்க? ஓடு ஓடு. சரிங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல என்னங்க சிரிப்பு சிரிப்பு.
ஏங்க ஏன் சாமி ஏண்டா? நான் தான் என் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி. நான் அடிக்கிறேன். நீ என்கிட்ட ஆளுக்கு இருக்கிறவன். நீ என்னடா அவ்வளவு தோகையா அடிச்சிருக்கிற? ஏங்க ஆளுக்கு இருக்கிறவங்க தானே ஆரம் ஓவருக்கு கூப்பிடுறீங்க யார் கூப்பிட்டாலும் எங்களுக்கு காலையில சுவாமி மன்னா, என்ன நீங்கள் போக வேண்டாம், இந்த பொற்கொடியால் வார்த்தை கேளுங்கள். நீங்கள் வேகவும் வேண்டாம். ஏய்! சுவாமி, கொன்று விடுவேன். ஏங்க போயேதான் ஆக வேண்டும். போக வேண்டாம்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இதோ நீங்களே ஒரு ஆடவனாகப்பட்டவர். ஏங்க நீங்களோ இங்க வாங்க. கூடிய மகாராஜன். போடா உள்ள. ஏங்க நீங்க அழுவும் முடியல நீவும் முடியல வாங்க பேசிட்டு உள்ள போலன்னா முடியல. சரி வா. ஏங்க சொல்லு சீக்கிரம். ஐயோ! எவ்வளவு நேரம்? சொல்லு சீக்கிரம். வா. பாரு எங்கடி போயிட்டாங்க? ஏங்க இப்ப என்னங்க ஏத்த மாட்டீங்க. என்னங்க நின்னுட்டு மாத்த மாட்டேனே. நீங்க எல்லாம் சரியா ஐயோ, வாங்குறீங்க. அங்க இருந்து போய் ஏங்க இருங்க. ஏங்க இப்படி ஆம்பளையார உங்களுக்கு கோவம் வருது? அப்ப நான் ஆம்பளை இல்லையா? அப்ப நான் ஆம்பளை இல்லையா? அப்பதான் நீங்க என்ன கிராச்சா? நீ சொன்னதுக்கு என்ன ஐயோ, ஏங்க இங்க வாங்க. ஏங்க அடிங்க சீக்கிரம் வாங்கடி. மன்னா, நீங்களோ ஒரு நாடாளக்கூடிய மகாராஜன். நீங்களோ மன்னாதிப தேவர்களிடம் சென்று குழந்தை வரம் கொடுங்கள் சுவாமி என்று கேட்டால் நீங்கள் எப்படி கேட்பீர்கள்? குழந்தை வரம். அதாவது அந்த தேவர் சபையில் இருக்கக்கூடிய தேவர்கள் முன்னே மண்டியிட்டு அதாவது இரு கையிலே கூப்பி சுவாமி தேவேந்திர மன்னா எனக்கு குழந்தை வரவில்லை, ஒரு ஆணா பெண்ணோ ஒரு குழந்தை வாரிசு வேண்டும் என்று சொல்லி அதாவது வரம் கேட்பேன். சாமி இருங்க சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இவ்வளவு மூச்சு வாங்க வாங்க அடிக்கிறீங்களா? இங்க இந்த அடி அடிக்கிறீங்களா? வீட்டுல 2 அடி சேர்த்து இருந்தா 1-2 சேர்ந்தாச்சும் பிறந்திருக்கும்ல சாமி. யாரு சொல்லி கொடுத்த வசனமாடா? நீங்க ஏன் கோயில் கூட தெரியுறீங்க? ஏங்க இங்க பாருங்க, நாமளே வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா, அதனால எனக்கு வலிக்குது. அதனால சொல்லி போடுறேன். நாங்களோ ஒரு பெண்கள், சரி, நீங்களோ ஒரு ஆண்மகன். நீங்கள் போய் கையேற்றி தான் தேவர்களிடம் நீங்கள் குழந்தை வர கேட்பீர்கள். என்னடி சொல்ற? ஏங்க அவளே சத்தனா பேசுங்க, முடியலங்க. பேசுங்க, நீ சொல்லு. நீங்களோ வந்து ஒரு ஆண்மகன் கையேற்றி தான் தேவர்களிடம் நீங்கள் குழந்தை வரம் கேட்பீர்கள். பெண்களாகப்பட்ட மனைவிமார்கள் 7 மனைவிமார்களும் உங்கள் இருடி நீ சொல்லு. யோ நெப்புகட புண்ணியோட பேசாதே, அவளே சொல்லுவா கேளியா? நீ சொல்லுடி நீயே. 7 மனைவிமார்கள். நீ சொல்லு. உனக்கெல்லாம் ஆயிரம் ஆணவம் கொடுக்காம போச்சான் சாமி. என்னது கட்டி பிடிக்கிறதுக்கே கை பத்தாது. சொல்லி சாமி சொல்லி சாமிங்கிற என்ன விட்டா 1 மணி நேரம் வாப்பா சாமி. எல்லாம் பூரா வெறும் பிளாக் பார்ல வேஷமா அடிக்குது. குடிக்கிறதா குடிக்கிற நல்லா காய்ச்சி அடிச்சாருக்குதான் வாங்கி குடிச்சு தொலைய. இதாரு சொல்லி கொடுத்த வசன பொண்ணை. சரி மன்னா, அதனால 7 மனைவிமார்களுமே உங்களுடன் வந்தா நாங்க தேவேந்திர மன்னரிடம் வந்து எப்படி குழந்தை வர கேட்போம்? மடியேந்தி சுவாமி தேவேந்திர மன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கள் சுவாமி. எங்கள் நாங்களுடைய மனைவிமார்கள் அனைத்து பெண்களுமே வந்து மடியேந்தி பிச்சை கேட்டார். உருகாத கல்லாக இருக்கும் மனம் கூட கரைந்து பேய மனமே சொல்லுவாங்க. அப்படி நீங்களும் வர்றீங்க, நாங்களும் வரோம். போகலாமா?
ஏழு